இபிஎஸ் அதிமுக மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது தொகுதி பங்கீடு தான். பாஜக 40 சீட்டுகளுக்கு மேல கேட்டுட்டு இருந்தாங்க. வெறும் 27 சீட்ல முடிச்சது மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பாமக, அமமுக இன்னும் தொகுதி பங்கீடுகள் எல்லாமே மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அடுத்த கட்ட மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா பாக்குறது திமுக இருக்கிற 14 to 18 மிகப்பெரிய அமைச்சர்களோட தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததுதான். ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறதா பார்க்க முடியாது. ஒரு செலக்டிவ் தொகுதிகள்ல மட்டுமே அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட அதிக தொகுதிகள்ல திமுகவோட மிகப்பெரிய அமைச்சர்களோட தொகுதிகளா பார்த்து கொடுத்தது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சாதகம். பிஜேபி எவ்வளவு தொகுதிகள் கொடுத்தாலும் அதுல 4 தொகுதிகளோ 3 தொகுதிகளோ தான் ஜெயிக்க போறாங்க. அதே மாதிரி பாமக பாதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் அமமுகவும் பாதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னம் யூஸ் பண்ணும் பொழுது மட்டும் அந்த தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால அந்த 14 தொகுதிகளை கழிச்சுட்டா மற்ற அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் அப்படின்னு வைத்து பார்க்கும் பொழுது வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். இது மிகப்பெரிய சாதகமும் கூட. இதுதான் அதிமுக தலைமை இபிஎஸ் அவர்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இத்தனை நாள் மறைமுகமா தான் தாவேக்காவை தாக்கி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நேரடியாக தாக்கி பேசிட்டு இருக்கிறது அதிமுக தலைமைக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இனி தாவேக்கா கூட்டணி பத்தியே பேசாதீங்க. அதிமுக அனைத்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காகத்தான் வர 2026 எலெக்ஷன் அணுகிறாங்களே தவிர அதிமுக தாவேக்கா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தொண்டர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தர மாதிரி இருக்குது இந்த செயல். சில தொண்டர்களுக்கு வருத்தமா இருக்கலாம், சில தொண்டர்களுக்கு குழப்பமா இருக்கலாம், சில தொண்டர்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஆனா அதிமுக தாவேக்கா சேராமல் இருக்கிறது, அந்த கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்காமல் இருப்பது மிகப்பெரிய நல்லதும் கூட. அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கிறது நல்லது, இல்ல திமுக தலைமையில் ஆட்சி அமைக்கிறது நல்லது, இல்ல தாவேக்கா தலைமையில் ஆட்சி அமைக்கிறது நல்லது. ஆனால் 2 கூட்டணிகள் சேரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமா கூட அமையலாம். அதனால அதிமுக மிகப்பெரிய பின்னடைவு அமையறதுக்கான சாதகமா கூட இருக்கலாம். இதற்கு காரணம் பாஜக கூட்டணியில இதுவரைக்கும் பாஜக தன்னோட ஆளுமையை மாற்றத்திற்காக கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்கியோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அங்க பிஜேபி ஆட்சியா மாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பீகார் கூட சொல்லலாம். இதே மாதிரிதான் அதிமுக தனித்து பெரும்பான்மையை காட்டி ஜெயிக்கும் பொழுது அதிமுக தலைமைக்கு மிகப்பெரிய நல்லது. திமுக கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கிற அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல அதிக வாக்கு வங்கிகள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. தாவேக்கா நிச்சயமா திமுக கிட்ட இருந்து ஓட் பேங்க் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அதிமுக கிட்ட இருந்து ஓட் பேங்க் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவர்களுக்கு ஒரு தனி படையும் கூட இருக்கு. இளைஞர்கள் படைகள் அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைய கருத்து கணிப்புல அது பொய் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. வர 2026 எலெக்ஷன் நெருங்கி சில தினங்கள் தான் இருக்கு. திமுக, அதிமுக, தாவேக்கா, நாம் தமிழர் கட்சி இப்படி 4 முனையோ மும்முனையோ இன்னும் சசிகலா அவர்கள் தலைமையில் ஒரு அணி இருக்கு. இப்படி பல வியூகங்களோட அணுகும் பொழுது அதிமுக இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுக்கள் எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆதவர்ஜுனா மாமியார் அவர்களுக்கு தொகுதியை கொடுத்ததை தவிர அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னதான் வேறொரு கட்சியில் இருந்து அதிமுக கூட்டணியில் அதிமுகவோட சேர்ந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில அவருக்கு தொகுதி கொடுத்து 2026 எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்புது. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.